வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத நாள். எஸ், என்னுடைய கல்யாண நாளை விட மறக்க முடியாத நாள். என் ஒய்ஃப் அதுக்காக வருத்தப்பட்டாலும் நான் அதுக்காக குறிச்சிக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் வருத்தப்பட முடியாது. எனக்கு வந்து இந்த நாள் வந்து நம்மளது அடுத்தது குழந்தைங்க தான். நம்ம அதெல்லாம் ஒன்று அது ஒரு ஏஜ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த குழந்தைங்க தான். பிள்ளைக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் என் மோனிஷாக்காக. இனிமேல் நமக்கு ஏன்னா ரொம்ப கேர் எடுத்துக்குவா, ரொம்ப கேர் எடுத்துக்குவா. ஊருக்கு போகிறேன்னா கூட எனக்கு என்னென்ன செயின் வேணும் நான் எல்லாமே எடுத்து அம்மா இது இங்கே வச்சுருக்கேன். நான் இன்றைக்கும் சரி நேற்று நைட்டும் சரி என்னால் ட்ரெஸ் பண்ணி என்னால் கிளம்பவே முடியல. எது எங்கே வச்சுருக்கேன்னே புரியல. நான் ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இருந்துச்சு. சின்ன விஷயமா தான் இருக்கும். அது ஒரு சீப்போ ஒரு பவுடரோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்துன்னு அவள் தான் எனக்கு அம்மாவாக இருந்தாள். எனக்கு அவள் வந்து இத்தினோண்டு இருப்பா. அத்தினோண்டு இருக்கும்போது வந்து 2 சிண்டு போட்டிருப்பாங்க. 2 சிண்டு அவள் எப்போவுமே அப்படி தான். 2 சிண்டு போட்டிருப்பா. இல்லைனா வந்து பாய்கட் பண்ணியிருப்பா. அப்போ அம்மா மாதிரி பாய்கட் பண்ணியிருப்பா. பாய்கட் பண்ணாலும் 2 சிண்டு போட்டிருப்பா. அது வந்து பூ வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. அப்போ பார்த்து தான் எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அந்த மெமரி வந்து அது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த ஃபோட்டோ அவள் அப்படி இருந்தது வந்து டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குது வந்து ஒரு டைம் மொட்டை அடிச்சிருந்தோம். வந்து நான் வந்து இவளை பிக்கி பேக் தூக்கி எங்கள் வீடு ஃபுல்லாக நான் சுற்றிட்டு வரேன். அதில் வந்து யாருன்னு தெரில, யாரோ ஒருத்தர் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இப்படிலாம் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தவ இப்போ வந்து இவ்வளோ பெரிய பொண்ணாயிடுச்சு. இது ஐ மீன் இது நம்புறதா இல்லையான்னு தெரில. ஆனால் அதுதான் உண்மை. கூட இருப்பாளா இனிமேல் எப்படி என்னன்னுலாம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு வந்து போர் அடிக்கும். நான் என்ன பண்ண ஒர்க் பண்ணும்போதும் சரி, அப்போவும் வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன். அவள் ரூமில் இருப்பாள். நான் போய் நாக் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு வந்துடுவேன். அவள் வந்து என்ன சாத்துன்னு சாத்துவா. அதெல்லாம் வந்து சிரிப்போ அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் வந்து இது பண்ணுறதில்ல. அவள் வந்து சரி பரவாயில்ல போ அப்படின்றா. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா முந்தா நேற்று வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது கடிச்சு வச்சுட்டேன். சரி அப்போ அது எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்போ எதுவும் பண்ணல. அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மோனிக்கு வந்து நாங்கள் பேச்சுலர் பார்ட்டி த்ரோ பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா டைமும் செட் ஆகல, பீப்புளும் பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வேணான்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தேர்ஸ்டே நைட்டு சரி இன்னைக்கு போய் பொருள் வாங்குகிறோம், நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ லீவோ போட்டு இதை ரெடி பண்ணுறோம், ஒரே நாளில் முடிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சீப்பாக போட்ட பிளானு சீப்பாக வச்சு முடிச்சிட்டோம். ஆப்பில் துபாய்ன்றனால அதுக்கேற்ற அந்த துபாய் காமெடியும் உள்ளே இறக்கிட்டோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக போச்சு எங்களுக்கு. அது அந்த துபாய் வடிவேல் ரீக்ரியேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்தது. கொடையை பிடிச்சிட்டு சென்ட் அடிச்சு அதில் இருக்கிற எல்லா காமெடியும் அப்படியே ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். ஆமா என்ன இது? ஹலோ துபாயா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால நான் சும்மா அவளை கலாய்ச்சிட்டு இருப்பேன். அவளுமே எதுனாலும் என்னை தான் கலாய்ப்பா, வச்சு செய்வா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முகுந்த வச்சு செய்வோம்.
அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வரைக்குமே இருக்கோம். அதே தான் அன்னைக்கும் நடந்தது. சும்மா என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது என்னையே அறியல, என்னையே அறியாமல் அவளை பார்த்து இப்படிலாம் அவளுக்கு நடக்குது, இவன் நம்மளை விட்டு போக போகிறா, நம்ம அவ கூட இருக்க மாட்டோம், நம்ம முன்னாடி மாதிரி அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்மா, ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவோம்மா அவகிட்ட அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே காலையிலேருந்து ஓட்டிகிட்டே இருந்ததுனால ஈவினிங் ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிட்டேன். அதனால ரொம்ப அழுதுட்டேன். கூவை குளிரா கொஞ்சம் குயிலா கோடை புயலா காற்றின் மகளா மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோரம் ரசிட்டாளி ஆடும் மயில் மோகம் அழகா அவ அழும்போதும் அவளும் அழகா காற்றில் வரும் காணா துகளா அதில் காதல் கதை நிறைய இருந்தாலும் அந்த பூ பந்த கீழே வரும்பொழுது அப்பா ரொம்ப ஒரு படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் மாதிரி எனக்கு ரொம்ப அதை விட எப்படி சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த என்ட்ரி சூப்பராக, அவள் அவ்வளோ ரொமான்டிக்காக அவங்க 2 பேரும் கப்பல்லாம் நடந்து போகும்போது ஹானஸ்ட்லி எனக்கு அவ்வளோ ஒரு ஐ வாஸ் இன் cloud 9 ஆக்சுவலி. அவன் வந்து யுவராஜான்னு கூப்பிட்டு இருந்ததுக்கு அடுத்த ஸ்டேஜாக அவங்க மோனிஷாவோட அப்பா வந்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மாப்பிள்ளை மனக்கோலத்தில் பார்க்கும்போது என் கூட இருந்து அவர் இருந்து பார்க்கறதுக்கு இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தை தவிர ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன் நான் சார். என்னோட ஃபேவரட் வந்து முகூர்த்தம் லுக் தான். இனிமேட் மோனி அந்த லுக்கில் நான் பார்க்கவும் முடியாது, அதனால எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டான லுக். ముసురే పడువేలాలు దైనా మౌన వాంచలుగా
அந்த தாலி கட்டின மொமெண்ட் வந்து அவன் நம்ம ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறத வந்து வேற ஃபேமிலிக்கு போக போறாங்கிறத அக்செப்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலுமே அவள் வேறு ஃபேமிலிக்கு போகிறாங்கிறது தெரில, அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் தாலி கட்டின மூமெண்ட் வந்து எனக்கு ஹாப்பியான மூமெண்ட். பிடிச்சி பத்திரமா ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் நல்ல இடத்துல தான் என் பொண்ணை ஒப்படைச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து என்ன மாதிரியே பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு மாமியார் தான், அப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல 100% எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கண்டிப்பாக வச்சுக்குவாங்க. ஸோ ஹீ இஸ் குட், ஹீ இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் வித் ஹிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். జన్మల నుంచి నాతో కలిసి వచ్చావు, నీ పీల్చే శ్వాసే నువ్వు, నువ్వు వీడని ధ్యాసే నేను, నావే నువ్వు గుండెల్లో నీ పేరెవరు దారు, సంగీతం నేనయ్యాను. నీవెప్పుడు உங்கள் வீட்டில் வந்து அவள் வந்து இளவரசியாக இருந்தால் நான் அவளை வந்து எங்கள் வீட்டில் ராணியாக வச்சுப்பேன். நான் என் பொண்ணு மருமகள் எல்லாம் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி, அந்த அளவுக்கு நானும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். யுவராஜாவும் மோனிஷாவும் இன்னும் 1000 பிறைகள்னா 1,00,000 பிறைகள் அவங்க பார்த்து ரொம்ப வருஷம் நீடூழி வாழணும். அதான் என்னோட விருப்பம். எங்கள் வீட்டில் பேர் வந்து மணியம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டை. அதில் வந்து மணியம் ஃபேமிலியில் ஒரு குட்டி இளவரசி. ஆமாம், கடைசி பொண்ணு அவள். அதனால் அவளை இளவரசியாக தான் டீல் பண்ணுவாங்க எல்லாருமே. அவளை அனுப்பி வைக்கும்போது நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுறோம். நாங்கள் வந்து அது வருத்தம் எங்களுக்குள்ளே இருக்கோம். மற்றவங்களும் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் எங்களோட ஃபேமிலி பாண்டிங் அதில் தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து தவம் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, நம்மளை விட்டு என்னையோட பிள்ளை போகிறாளே அப்படின்னு. நான் வந்து என்னுடைய லைஃப்பில் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எக்ஸப்ட் மோனிஷா.